வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்த லிட்ஸ் 900 கலோரிகள் திட்டம் மூலம் 2 வாரத்தில் 10 கிலோ குறையலாம். ரீஜெண்டாக என் பல கிளையன்கள் எடை குறைக்கும் 900 கலோ டைட் திட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். மேலும் அவர்கள் நல்ல உடல் நலத்திற்கு பயணமாகி வருகின்றனர். எடை குறைக்க விரும்பினால் dietingtion@gmail.com மெயில் செய்யலாம் அல்லது கீழ் வைத்த எண்ணில் வாட்ஸ்அப் பேசலாம். யெஷூட்டின் 6283065222 மூலம் எங்களுடன் எடை குறைப்பு பயணத்தை தொடங்கலாம். நமது 900 கலோரிகள் எடை குறைப்பு டயட் திட்டம் எதை அடங்கும்? இதன் மூலம் நாம் 2 வாரங்களில் 10 கிலோ எளிதாக இழக்க முடியும். காலை பானத்தை தேர்ந்தெடுப்போம். அது ஜிங்கர் வைத்தர், அதாவது ஒரு சிறிய இஞ்சி துண்டு. அதை நாங்கள் உருவாக்கி ஒரு டிங்கில் கொதிக்க வைக்கும் ஒரு கச்சா நீரில். ஜிங்கர் ஆன்டிஇன்ஃப்ளமேஷன் மூலிகையாக எடை பெட்டி குறைக்க நன்மை தருகிறது. காலை பானம் எடுக்கிறோம். ஜிங்கர் எடுத்துக்கொள்ள முடியாத அனைவருக்கும் சிறந்த விருப்பம் கண்ணாடி எலுமிச்சை நீர் ஆகும். ஒரு கண்ணாடி நீரை கொதிக்க வைத்து உள்ளே 2 முதல் 3 எலுமிச்சை சாறு கொதிக்க விடுங்கள். இது இயற்கையான வீட்டு பானமாக மாறும். நீங்கள் இதனை பயன்படுத்தி உங்கள் வயிற்றில் வைட்டமின் சி அதிகரித்து உடலை டாக்சிஃபை செய்து எடை குறைய நன்மைகள் பெறலாம். விரைவில் நமது காலை உணவு விருப்பங்களை கண்டுகொள்வோம். காலை உணவுக்கு இங்கே குறைந்த கலோரி மற்றும் ஆரோக்கிய விருப்பங்கள் தருவேன். நாம் எப்போது எடையை குறைப்பு பயணத்தை அணுகுகிறோமோ எப்போதும் எங்கள் முதல் விருப்பம் காலை உணவு நார் நிறைந்ததும் மேலுமாக உயர்ந்த புரதம் கொண்டதாக இருக்கும். உயர்ந்த புரதம் இருந்தால் 2 விருப்பங்களை தருவேன். பனீர் சாண்ட்விச். கிரில் செய்யப்பட்ட பனீர் சாண்ட்விச்சின் முழு ரெசிபி சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அது தயாரிக்க ரெசிபி மிகவும் எளிமையாகும். இங்கே 70 முதல் 80 வரை கிராம் வீட்டில் தயாரித்த பனீர் எடுத்துக் கொள்கிறேன். பனீர் உடனே 2 மல்டி கிரெயின் ரொட்டிகளை எடுத்துக் கொள்ளலாம். அதிக புரதம் கொண்ட கிரீக் தயிர் சேர்க்கிறோம். ட்ரெஸ்ஸிங்கை பனீர் மற்றும் தயிருடன் மாற்றுகிறோம். இதில் குக்கும்பர், தக்காளி போன்ற சாலட் பொருட்கள் அதிகம். வீட்டில் தயாரித்த புதினா சட்னியை சேர்க்கலாம். உங்கள் காலை உணவுக்காக வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுவையான பனீர் சாண்ட்விச். 2வது விருப்பம் பழங்களுடன் ஓட்மீல் தேர்வு செய்யலாம். முதலில் ஓட்ஸை சிறிது நீரில் வேகவிட வேண்டும். பின்னர் அதில் பாலை சேர்க்க வேண்டும். நீங்கள் பாதாம், ஓட்மீல் அல்லது ஜீவோன் பாலை பயன்படுத்தலாம். மேலும் உங்கள் தேர்வுக்கான பல்வேறு பொருட்களையும் சேர்க்க நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் ஆரோக்கியமான சுவையான உணவை ரசித்து எடை குறைக்க நமது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸை அடிப்படையாக பயன்படுத்தவும். காலை உணலும் மதிய உணல்களின் இடையில் நேரம் வருகிறது. 2 தேர்வுகள் உள்ளன. முதல் தேர்வாக நீங்கள் மாம்பழம், அன்னாசி, ஆப்பிள் அல்லது பா போன்ற சீசனல் பழங்களை தேர்வு செய்யலாம். ஒரு கப்பச்சை டீ அருந்துங்கள். இது உங்கள் ஆன்டிஆக்சிடன்ட் அளவுகளை உயர்த்தும். காரணத்தால் டி எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் உங்களை இனிப்பாக காப்பாற்றுங்கள். உங்களுக்கு சுடிச்சுட புவி உள்ளூர் தேங்காய் நீர் இருந்தால் கூட பிரீசர்வேட்டிவ்ஸ் சேர்க்க காரணமாக எப்போதும் அதை நுகர்ந்து கொள்ள மாட்டோம். ஆகவே நாம் உள்ளூர் தேங்காய் நீரை எடுப்போம். இல்லையெனில் கிளாஸ் லஸ்ஸி எடுத்துக் கொள்ளலாம். இனிப்பு உப்பு சேர்க்க மாட்டோம். எளிய ஹோம் லஸ்ஸி சாஸ் உயர்தர புரதம் மற்றும் நன்மைகள் தருகிறது. மதிய உணவுக்கான தேர்வுகளில் நாங்கள் உங்களுக்கு 3 உயர் புரதம் மற்றும் குறைந்த கார்ப்ஸ், நாரச்சத்து உடைய தேர்வுகளை கொடுக்கிறோம். நமது முதல் தேர்வு கபாப் சலாத். செய்முறை எளிதாக உள்ளது மற்றும் முன் சமைக்கலாம். விரைவில் மதிய உணவு செய்ய விரும்பினால் சுவையான ஆரோக்கிய சலாத் தயாரிக்கலாம். நான் இங்கே கபாப்களை ராஜ்மாவுடன் தயாரித்துள்ளேன். நீங்கள் வெள்ளை ஜானாவுடன் எந்த ஒரு பல்சையும் பயன்படுத்தலாம். நாம் கொஞ்சம் சோயா கிரைனியூஸ் மற்றும் இடமாற்றங்களை எடுப்போம். காரங்களை நன்கு கலக்கி மாவு தயாரித்து கபாப்களை வடிவமைத்து ஏர் ஃப்ரை செய்துள்ளோம். அவனில் தினமும் ரோஸ்ட் செய்யலாம். நீங்கள் எங்கள் பட்டியலிலிருந்து சோலேட், லெட்டிஸ், கமம்பர், டொமேட்டோ தேர்வு செய்து சேர்க்கலாம். பசந்த மண்ணீர், ஒலிவ் எண்ணெய், எளிய ட்ரெஸ்ஸிங், லெமன் சேர்த்து சுவையான உயர் புரத கபாப். இது தயார். உயர் புரதம் மற்றும் உயரின் சர்ஜி கொண்டது. கிரேம் நேசமிக்கின்ற மற்றும் சூப்பர் டிலிஷியஸ் தவிர இந்திய உணவு கூட விருப்பங்களுக்காக. அவர்கள் கணிக்க நீங்கள் கருணை அரிசி உடன் அல்லது என் சேனலில் பிரவுன் ரைஸ் பற்றிய பல நெறிப்படுத்தல்கள் உள்ளன. நீங்கள் புலாவ், கறி,
சிக்கன் கறி உருவாக்கலாம். மீனும் பருப்பும் காய்கறிகளும் சேர்த்து 200 கிராம் பிரான் ரைஸ் எடுவோம். நாங்கள் பிரான் ரைஸ் முன்பே சமைத்து வைத்தோம். வெள்ளை அரிசி கிளைமிசி குறைவாக, ஜசக்சன் ரெஹேட்டாஸ் மேம்பட்ட, ஜெட் ஹெல்த் சிறந்தது. ஆகவே 200 கிராம் பிரான் சர்க்கரை எடுத்துக் கொள்ளலாம். பிரான் ரைஸ் மற்றும் ஏதேனும் கறியுடன் 200 மில்லி சேர்க்கவும். அதனுடன் நீங்கள் தேவையான பலவற்றை எடுக்கலாம். மூன்றாவது விருப்பம் ரொட்டி காதலர்களுக்கானது. அனைத்திற்கும் இந்த நேரத்தில் ரொட்டி சாப்பிடுவது முக்கியம். விட முடியாவிட்டால் வீட்டு முல்டிகிரேன் அல்லது ஓட்ஸ் எடை எடுக்கலாம். எடை அல்லது ராகி, கம்பு, ஜோவரின் ரொட்டி சேர்த்து ஃப்ரெஷ் சப்ஜி மற்றும் மண்ணீர் ரைதாவும் எடுத்துக் கொள்ளவும். அல்லது விருப்பப்படி நல்ல கிண்ண சாலட் எடுத்து சமநிலை உணவு. அதிக புரதம் கார்ப் குறைக்கின்றது. குளைகேமிக் குறியீடு சிறந்த கொழுப்பு இழப்பு நன்மைகள். மதிய உணவுக்கு பரிசோதிக்கலாம். நாம் மதிய மாலை சிற்றுண்டிக்கு செல்கிறோம். இதில் மதிய மற்றும் இரவு உணவுக்கு இடையில் வரும் பசியை தீர்க்கும் பழக்கம் இருந்தால் டீ அல்லது காபி எடுத்துக் கொள்ளவும். இல்லையெனில் கிரீன் டீ அல்லது நீர். இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த, வீக்கம் குறைக்கும், உடலை அகற்றுகிறது. இதை மிதமான சிற்றுண்டிக்காக பயன்படுத்தலாம். அதோடு 30 கிராம் உயர் புரத விதைகளை இதில் சேர்க்கிறோம். இங்கே பாதாம், ஓடம்புல் பருப்புகளை சேர்த்துள்ளோம். காஜு சேர்க்கவும். அதேபோல் துருவப்பட்ட விதைகள் சேர்த்து ரசிப்போம். நமது ருசிகர, ஆரோக்கிய, உயர் புரதம் குறைந்த கார்ப் மாலை சிற்றுண்டி. விருப்பமில்லையெனில் 30 கிராம் மதக்க மக்கடாமியா எடுக்கலாம். மகானாவை தேசியம் மற்றும் பிளாக் பேப்பர் தூய்மையாக்கத்தில் எளிதாக செய்வோம். இதில் உப்பு சேர்க்கமில்லை. ஆகவே 30 கிராம் உயர் புரதம் கொண்டவை எடுத்துக் கொள்ளலாம். நாம் இரவு உணவு விருப்பத்திற்கு செல்கிறோம். இப்போது நீங்கள் உணவுக்கான 2 விருப்பங்களை நான் வழங்குகிறேன். என் விருப்பமானதும் எடை இழக்க உணவு திட்டத்தை பூர்த்தி செய்வதற்காக இரவு உணவை சுமார் 0 வைத்துக் கொள்கிறோம். நமது இரவானவுக்காக முதன்மை தேர்வு நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள். பனீர் டிக்கா இங்கே எங்கள் சேனலில் போட்டியிடுகின்றனர். இது பனீர் டிக்காவின் ரெசிபி. இதில் நான் காய்கறிகளையும் சேர்த்துள்ளேன். இங்கே பண்டத்தில் நாம் ஹோம் 72 கிராம்ஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்கொள்வோம். பெப்பர்ஸ், புரோக்கோலி, வெங்காயத்தை சுவையூட்டி உங்கள் கருத்தை பராமரிக்க புரதம் நிறைந்த உணவு உங்கள் இரவு உணவுக்காக தயார். இது மிகவும் திருப்திகரமானது. பாகங்கள் பிரித்த பிறகு முழுமையாக உணரமாட்டீர்கள். 2வது தேர்வாக எங்கள் சூக்கினி காரட் ஃப்ரிட்டர்ஸ், காரட் பேன்கேக்குகள். அதை மிகவும் எளிதாக தயாரிக்க முடியும். ரெசிபி இந்திய சேனலில் உள்ளது. இதில் கார்ப்ஸ் குறைவு, கடுமையாக கார்ப்ஸ் இல்லாமல் உள்ளது. கோளாறு குறைப்புக்கு இது சிறந்த விளைவுகளை தரும். அதை செய்ய வெங்காயம், காரட்டை சுருக்கியோம், தண்ணீர் எடுத்தோம். இதனை எடுத்து நறுக்கிய வெங்காயம் பாசிப்புடன் சாதாரண மசாலா சேர்த்து பேட்டர் தயாரிக்க. அதன் பிறகு பேன்கேக் வடிவில் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைப்போம். இதனை வதக்கி உங்கள் இரவு உணவுக்காக நாம் தயாராகின்றோம். அதுடன் இங்கே பனீரால் தயாரித்துள்ள உயர் புரத டீ பார்க்கலாம். எங்கள் மசாலாவுடன் உங்கள் இரவு உணவுக்கு தயாராக இருக்குங்கள். கருத்துக்களை பகிரவும். இப்போது படுக்கை நேர பானம். தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு உட்கொள்ள விரும்புகிறோம். முழு இரவு தசை ஊக்குவிக்க இங்கே 2 தேர்வுகள் உள்ளன. நீங்கள் முதலில் கேமோம் டீயை எடுத்து கிளையண்டுகள் படுக்கைக்கு முன் பயன்படுத்தி ஆச்சரியமான முடிவுகளை பெற்றனர். அவர்களுக்கு தூக்க நன்மைகள், உச்சவீக்கம் மேம்பாடு, இயல்பாக அமைதியான டிரிங், மன அழுத்தம் விடுவிக்கிறது. நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் எளிதில் நீர் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு மேசைக்கரண்டி 1 கிளாஸ் நீரில் கொதிக்க விட வேண்டும். தினசரி பின்பற்றுங்கள். 2 முதல் 3 வரை லிட்டர் நீரை நிச்சயமாக உட்கொள்வதால் எடை இழப்பையும் பல நன்மைகளையும் பெறலாம். உடலில் உள்ள தீய நச்சுகளை அகற்றி ஈரமான சருமத்திற்கு அவசியம் எடுத்துக்கொள்ளலாம். 900 கலோரி எடை இழப்பு உணவு திட்டத்தில் உங்கள் தனிப்பயன் அல்லது தனியமைக்கப்பட்ட டெயில் திட்டத்தை எனது உதவியுடன் உருவாக்க விரும்பினால் எனக்கு மின்னஞ்சல் செய்யலாம். எண் 62 84 -30 65 22க்கு வாட்ஸ்அப் செய்து எடை இழப்பு தொடங்குங்கள். வீடியோ பிடிக்காவிட்டால் லைக் அழுத்தவும். கேள்விகள் இருந்தால் கருத்தில் கூறவும். சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். மேலும் எடை இழப்பு,
உணவு திட்டங்கள் பெற சந்தாதாரராக பதிவு செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எப்போதும்